கீதை வந்து ரொம்பவே சிரேஷ்டமான புத்தகம். அது வந்து பிராமணர்களே படைத்திருக்குது. அதே மாதிரி அந்த பிராமணர்கள் வந்து யாருக்கு அதாவது சிக்ஷாவை கொடுத்தாங்கன்னா, படிப்பை சொல்லி கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ராஜாக்களுக்கு அந்த படிப்பு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கீதை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கீதை மூலமாக தான் ராஜாக்கள் கூட ஆட்சி பண்ணாங்க. அதற்குதான் அதாவது கீதையில சொல்லப்பட்டிருக்கு, ராஜ வித்யா ராஜகுயம் பவித்ரம் இதம் உத்தமம். அதாவது இந்த கீதை ராஜாக்களின் ஆட்சியின் அதாவது படிப்பு ரகசியம். ஆனால் இந்த ஆட்சியில கீதைக்கு மகத்துவமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த உலகத்துல நடந்திருக்க ஆட்சியில வந்து கீதைக்கு மகத்துவம் கொடுக்கப்படுகிறதா? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு டைம் இருந்துச்சு எப்போ வந்து இந்த கீதைய வந்து கோர்ட்ல வச்சிருந்தாங்க. சத்தியம் அதாவது அந்த கீதை புத்தகத்து மேல வந்து சத்தியம் வாங்கினாங்க. ஆனா இப்போ அந்த கோர்ட்ல கூட சத்தியம் வாங்கறதுக்காக கூட இந்த கீதையை வைக்கிறது கிடையாது. இந்த முழு உலகமும் இந்த தவறான செயலை வந்து பின்படுத்துறாங்க. இந்த கர்மங்கள்ல பண்றதுக்கு கூட நம்மளுக்கு என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா மனம் தேவை. அந்த மனசு வந்து ரொம்பவே சஞ்சலம் அடைந்த மனது. அதனாலதான் அர்ஜுனர் கூட வந்து அதாவது கடவுள்கிட்ட கேட்டாரு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மனசு வந்து ரொம்பவே சஞ்சலமானது, இதை நான் வந்து கண்ட்ரோல் பண்றது அதாவது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது, நான் இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு அவர் வந்து ஈஸ்வர்கிட்ட கடவுள்கிட்ட வந்து கேட்டார். அப்போ கடவுள் அவருக்கு என்ன பதில் கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா, அபியாசேனத்து கோந்தேய வைராகேனத்து கிரீஹத்தே. அதாவது இந்த மனசை வந்து நீங்க ரெண்டே விஷயம் மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒண்ணு வந்து உங்களுக்கு முழு வைராகியம் தேவை. ரெண்டாவது கடவுள்கிட்ட நம்ம வந்து யோகத்தை வைத்தால் மட்டுமே தான் இந்த மனசை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா இந்த உலகத்துல வந்து யாருமே அந்த வைராகியத்தை வந்து கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. இந்த உலகத்தினுடைய ஆடம்பரத்திலேயே இருக்கிறாங்க. ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகம் வந்து அழிய போகுது. இந்த உலகத்துல இருக்கிற ஒரு ஒரு பொருட்களும் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து விநாசனம் கண்டிப்பா உண்டு. அதே மாதிரிதான் இந்த உலகமும் இப்ப வந்து விநாசத்தை அதாவது அழிய போகுது. இத வந்து அழிவில்லாத உலகமே நம்மளால சொல்ல முடியாது.